வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் இந்த வாரம் குக் வித் கோமாளியில் சுஜிதா அவங்க செஞ்சுருந்த முட்டை ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதில் வெதுவெதுப்பான வெந்நீர் கொஞ்சம் விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினா தான் அரைக்கும் போது நல்லா மையாக அரைப்படும். இப்போது ஆட்டுக்கால் வாங்கி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி இதுக்கு நிறைய சேர்க்க தேவையில்லை, ஒன்று போதும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த எலும்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துட்டு கூடவே 2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த எலும்பு வேகிறதுக்காக ஒரு 10-12 விசில் நம்ம வச்சு எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எலும்பு நல்லா வெந்துட்டுருக்கிற நேரத்தில் தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்சுருக்கிற கசகசாவோ முந்திரி இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பும் ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் அதை மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2-3 லவங்கம், 2 துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி போதும். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எலும்பு வேக வைக்கும்போது, அதாவது ஆட்டுக்கால் வேக வைக்கும்போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்காலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் முந்திரி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் கழுவின தண்ணியையும் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் மிளகாய் தூள், தனியாத்தூள்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா இது மட்டன் குழம்பு ஃப்ளேவர் வந்துடும். அதனால் எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்கிற அந்த பச்சை மிளகாய் கூட கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லைனா நீங்கள் மட்டன் மசாலா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயா ஆப்பம், இடியாப்பம், தோசை, சுட சுட இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கமகமன் வாசனையோட ருசியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதுலேயே மற்ற எல்லாமே நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் பச்சரிசிக்கு அதுக்கு ஈக்குவலாக 1 டம்ளர் இட்லி அரிசி எடுக்கணும். அரிசி எடுத்த அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பு இதுக்கு நிறைய சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இதை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா இதில் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். நல்லா ஊறினதும் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போது இதை ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து 8 மணி நேரம் இதை புளிக்க வச்சிடணுங்க. நான் இந்த மாதிரி தான் ஆப்பம் செய்வேங்க. ஆப்பம் சுற்றிலும் நல்ல கிறிஸ்பாகவும் சென்டரில் சாஃப்டாக மெத்துனும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பத்துக்கான மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம்.
ஸ்டவ்வில் வந்து ஆப்ப கடாய் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இதை நல்லா சுழட்டி விடணும். கல் வந்து நல்லா சூடாக இருந்தது, ஆப்பக்கல் வந்து சூடாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு சுழட்டி விடும்போது நல்லா ஒன்று போல் வரும். இப்போ இதுக்கு சென்டரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் வந்து தூவிக்கலாங்க. தூவிட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா செம்ம சூப்பரான காம்பினேஷனுங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.